போதும் என்பேன் உயிரே என் உலகமே நீயே காதல் என்பேன் இனி ஜீவன் வாழும் முன்னால் நீயே வேண்டும் என்பேன் உயிரே என் உலகமே சிரிக்கிறாளோ கொஞ்சம் சிதைகிறேன் தெரிந்துமே ஐயோ தொலைகிறேன் காதலின் கைகளில் விழுகிறேன் நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே என்பேன் நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே
அந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாரகம் நீரே, என் தாவரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜ நாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜ நாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் நாதனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளை ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஜெபம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த திருமண நாளின் முந்தின நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்த அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தை நீர் கொடுத்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நல்ல நிகழ்வுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறது நீர் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. மன்னர் மகனாகிய தம்பி ஆல்வனை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். இம்மட்டும் காத்த எபனேசர் உடைய மகனோடு கூட இருந்தீங்க. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே தோள்களில் சுமந்து வந்த நாட்கள் உண்டு. பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எது இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் மகனோடு கூட இருந்தீங்க, வழி நடத்தினீங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பான இந்த மணமகனை கரங்களில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமண நாளுக்கு ஆயத்தமாகி இருந்த நாள் ஆண்டவரே
கல்யாண வஸ்திரம் தரித்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவரே, மணவாளன் வருகிற நாளுக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உலக பிரகார வாழ்க்கையில ஆண்டவரே இந்த கல்யாண வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிகழ்வு ஆண்டவரே இந்த நாள் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கல்யாண சத்திரத்தை உடைய மணமகன் வீட்டார்கள் மணமகனுடைய இல்லத்திற்கு நேராக கடந்து போகிற இந்த நேரத்திலே அப்பாவுடைய கிருபை பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, உடைய கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனார் ஆண்டவரே, தாய் உடைய பிள்ளைகள் ஆகியவர்களை கண்மணி போல காத்து வழிநடத்தீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. சங்கீதம் 128 சொல்லப்படுகிற ஆண்டவரே இந்த வசனங்களில கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாதம், மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளின் காண்பாய் என்று சொன்ன வேத வசனப்படியாக ஆண்டவரே தன்னுடைய குமாரனுக்கு ஆண்டவர் ஒரு குமாரத்தி ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவர் தகப்பனார் ஆண்டவர் தாய் பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரே இந்த நாளிலே மணமகனுக்கு ஒரு மணமகளை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரை நல்ல ஒரு துணை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறது என்பதை உடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியாக ஒரு ஆசீர்வாதமான நாளுக்கு நேராக உடைய பிள்ளைகளை நீ அழைத்து செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய குடும்பத்துக்குள்ள சந்தோஷ சமாதானம் இதன் மூலமாக வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒலிவுமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின் நிமித்தமாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தம்பி ஆல்வின் ஒலிவுமர கன்றாக வளர்ந்து ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு ஏற்ற விதத்திலே பிரியமுள்ள மகனாக வாழ ஆண்டவருடைய மகனை வழிநடத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். இப்போது குழுமி இருக்கத்தான இனச்சன பந்துக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்வீராக. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், மணமகனை ஆண்டவரை ஆசீர்வதித்து ஏற்ற ஒரு துணையை கொடுத்து ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறோம் என்பதை உடைய மகன் கண்டுகொண்டு கர்த்தரை இன்னும் மகிழ்ப்படுத்த கிருபிதார் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. இப்போது ஆண்டவர் நாங்கள் புறப்பட இருக்கிறோம். மணமகளுடைய வீட்டுக்கு செல்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே தியானியோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நாளைய தினம் திருமண நாள். அந்த திருமண நாளுக்காக நம்முடைய மகன் ஆயத்தப்படவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த வீட்டில் இன்றிருந்து ஒரு சந்தோஷம் நிலவட்டும், சமாதானம் நிலவட்டும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு நேராக கொண்டு வருகிறோம், பெருமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் அலைக்கடல் அலைந்து
நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்து, நான் நொறுக்கப்பட்டு கிடந்து, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. கல்யாணம்
இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாய போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனு கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனு கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் தெரிந்த ஒரு பகுதி சங்கீதம் 91 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கெடவுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்புகளின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் விதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுடன் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்.
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்து முடிந்தாச்சு. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வசனப்படியாக என் ஆண்டவரை ருசித்து பார்த்து கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபினேசர் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி வந்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அதர்தன் காலங்களிலே நேர்த்தியாய் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கண் பார்வையில் உடைய பிள்ளைகளாக இவர்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று சுகித்திருக்கும்படியான ஆண்டவரை வாழ்க்கை நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, அன்பு ஆண்டவரை சித்தப்பா சித்தியர் உன்னுடைய கருத்தரை கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாதங்களோடு இந்த உலகத்திலே வாழ்வான் என்று சொன்ன வேதவத்தின் படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு இந்த வாழ கிருபை செஞ்சீங்க. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மனைவி கனிதரும் திராட்சை செடி ஆண்டவர் பிள்ளைகள் ஒருவர கன்றுகள் பிள்ளைகளின் காண்கிற பாக்கியத்தை ஆண்டவரை குடும்ப தலைவருக்கு நீ கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தர் அன்பான பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவ கிருபைக்காக நன்றி. அன்பு தம்பி ஆல்வினை உடைய கர்த்தரை கொடுக்கிறோம். உடைய மகனை இம்மட்டம் காத்த எபினேசர் ஆண்டவருக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான படிப்பை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரை, பதவியை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறீங்க. இம்மட்டமான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் கர்த்தாவே. ஆதாமை படைத்த தேவன், ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி அவருக்கு ஏற்ற ஒரு துணைவியை ஆண்டவரை ஏவாளை கொடுத்த தேவன் இந்த நாளில் உடைய மகனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்கி இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த திருமண நாளில் முன்னிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷ சமாதானத்தையும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்று ஆரம்பிக்கிறதான திருமண வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷ சமாதானம் நிலவரப்படட்டும். குடும்பத்திலே ஆசீர்வாதம், குடும்பத்திலே மனமகிழ்ச்சி, குடும்பத்திலே சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் இருக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இப்போது இந்த திருமண நாளை நீருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இப்போது மன்னமகன் வீட்டார் ஆண்டவரே மன்னமகனுடைய இல்லத்திற்கு போக வேண்டும். அதற்காக ஆலயத்திற்கு போவதற்காக திருமண நாளுக்காக ஆயத்தப்படுத்தி இந்த ஆலயத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த திருமணத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போது நாங்கள் புறப்படுகிறோம். உடைய பிள்ளைகள் சந்தோஷ சமாதானத்தை கண்டுள்ள கிருபைதாரும். போகிற வழியெல்லாம் கூட இருங்க. திருமணம் முடிந்து வீடுக்கு திரும்ப வர வரைக்கும் உடைய கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் ஐயா. வந்திருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தும். இன்னும் சின்ன பத்திரிகைகள் எல்லாம் சந்தோஷமாக மணமகளை வாழ்த்து வந்திருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. உங்களுடைய கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே. நாங்கள் சங்கீதம் 91 வாசிக்கிட்ட போதியாக உன்னதமான மறைவிருக்கிற சர்வ வலுவுடன் நிழலில் தங்குவான். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இன்றிலிருந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். ஆண்டவரே, தேவனுடைய வலது பாச வீட்டிற்குள்ள பிள்ளைகளாக சந்தோஷம் சமாதானம் கொண்ட பிள்ளைகளாக எந்த விதமான எதிர்ப்போ பிரச்சனை பாடுகள் போராட்டங்கள் ஆண்டவர் பிள்ளையுடைய வாழ்க்கை வராதபடிக்கு என் ஆண்டவர் கண்ணின் மணியாய் கருத்தாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.
ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய்,
அன்புமிக்க மணமக்களை, திருமண திருவருட்சாதனத்தை முறையே நிறைவேற்றி இறைவனின் அருள் பெற அவரது திரு சன்னிதானத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இன்று திருச்சபையும் மகிழ்கின்றது. பரமனின் திருமுன் பக்தியோடு வருகை என்று அருள் தந்தைகள் சார்பாக உங்களை மனமோந்து அழைக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஆலயத்திலே திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். ஆல்வின், அன்பின் சோஜி, இந்த பிள்ளைகளுடைய புதிய வாழ்வு இன்றிலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த இரண்டு பேரையும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இத்தனை ஆண்டுகளும் தங்களுடைய குடும்பங்களில் தனித்தனியாக வாழ்ந்த இவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளோடு வாழ்ந்த இந்த பிள்ளைகள் இன்று முதல் ஒரே குடும்பமாக இணைகின்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள். தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் களைந்து ஒரே விருப்பம் கொண்டு வாழ்வதற்கு இவர்கள் மன சம்மதத்தை கொடுக்கின்றார்கள். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் கொடுக்கின்ற மன சம்மதம் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். உங்களது ஜெபத்தையும் வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்டு இணைவிரியா தம்பதிகளாக நீங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவாராக. சொன்னாலும் செய்தாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பரிசுத்த கன்னியான பரிசுத்தையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நிறைவான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ.
தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமீனா ஆ ஆ ஆமீன். எல்லாம் வல்ல இறைவா, மானிட இனத்தின் வளர்ச்சிக்காக நீர் ஏற்படுத்திய திருமணத்தை முதன்பினால் காத்தருள வேண்டுமென வேண்டுகிறோம். அதனால் நீர் ஏற்படுத்திய இந்த ஒன்றிப்பும் மது உதவியினால் காக்கப்படவும் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 26 முதல் 28 முடிய மற்றும் 31. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், ஏனாது அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள இறை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். ஆகவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது குறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களில் நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிற்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13 - 16 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருங்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக முடியும்?
அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குட் ஈவினிங், மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கு. ஃபேமிலியில் தான் கேட்கணும். மகிழ்ச்சியா இருக்கீங்க இல்லையா? டைம் இருக்கு. ஃபோட்டோஸ், அப்புறம் கேக் கட்டிங், அப்புறம் தான் டின்னர். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிடுவோம். உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த நேரத்தில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒவ்வொரு முறை திருமணம் நிகழ்த்தி வைக்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு சங்கடம், ஊர் பாசையில் சொன்னா ஒரு சங்கடம். இது என்னுடைய 7வது திருமண பங்கெடுப்பு. திருமணத்தில் நான் பங்கெடுக்கிறது. இதுக்கு முன்னாடி 6 திருமணங்கள் நானே நிகழ்த்தி வைத்த திருமணங்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த திருமணங்கள், என்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஊரில் திருமணம் நடத்திவிட்டு ஆண்டுகள் கழிந்து வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கே சும்மா ஒரே சண்டையாக இருக்கு. என்ன சாமியார் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இல்லையா? இப்போது அவங்களுடைய பிரச்சனை, 6 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சுருக்கீங்க, 6 பேருக்கும் ஒரே ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைய வர்றது மாதிரி இனிமேல் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருமணம் ஒரு அழகான ஒரு நிகழ்வு. இன்றைய காலகட்டத்திலே திருமணம் என்ற உறவு, அந்த திருவருட்சாதனம் வெவ்வேறு பழக்க வழக்கங்களால் சிதைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கத்தோலிக்க திருச்சபை மட்டும் திருமணத்தை ஒரு திருவருட்சாதனமாக, கடவுளே இந்த திருவருட்சாதனத்தை உருவாக்கினார் என்று அதனுடைய புனிதத்தை காத்து கொண்டிருக்கின்றது. அந்த புனிதம் இன்றும் மாறாமல் இருப்பதற்காக அந்த திருச்சபையானது அதை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாம் அனைவரும் திருச்சபையின் அங்கத்தினராக திருமணத்திற்கு உரிய அந்த புனிதத்தை நாம் கொடுத்து கொண்டு இங்கு அனைவரும் கூடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த திருமணம் ஒரு ஆடம்பர நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக திருச்சபையிலே சேர்ந்து நாம் அதை யோசித்தோம் என்றால் அது ஒரு திருவருட்சாதனம். எல்லா திருவருட்சாதனங்களும், அது ஞானஸ்நானமாக இருக்கட்டும், உறுதி பூசுதலாக இருக்கட்டும், மற்ற எல்லா திருவருட்சாதனங்களாக இருக்கட்டும், அதனுடைய அட்மினிஸ்டர், அதை நிகழ்த்தி வைப்பவர் குருவானவர்கள் இல்லையா? இப்பதான் அந்த லைட் அடிச்சு எல்லாரும் தெரியுதுங்க. இவ்வளவு நேரம் தெரியல. சிரிக்கிறீங்களா? சிரிங்க பாப்பா நல்லா. சத்தியமா யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. திருவருட்சாதனம் அது ஒரு திருவருட்சாதனமாக கிறிஸ்தவ நம்முடைய திருச்சபையானது அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா திருவருட்சாதனங்களும் நடத்தி வைப்பவர் யார்? நடத்தி வைப்பவர் மினிஸ்டர் ஆஃப் தி சாக்ரமெண்ட்ஸ், கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு அப்புறமா கிறிஸ்துவுடைய பிரதிநிதியாக இருந்து நடத்தி வைப்பவர் குருக்கள். ஞானஸ்நானம் வந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் சடங்கு முடிஞ்ச உடனே போயிடுவோம். அது மாதிரி உறுதி பூசுதல் எல்லாமே. ஆனால் திருமணத்தினுடைய அந்த மினிஸ்டர்ஸ், அதை நடத்துபவரும் அதை கொண்டு நடத்தி கொண்டே இருப்பவர்கள் யார்? தம்பதியர்கள் மாத்திரம். இதனுடைய மினிஸ்டர்ஸ் நீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நற்கருணை போல மற்ற திருவருட்சாதனங்களை போல 1 மணி நேரத்தில் நடந்து முடிகின்ற ஒரு நிகழ்வு அல்ல திருமணம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த திருமண சடங்கானது நடந்து கொண்டே இருக்கின்றது. அதை எப்படி நாம் நடத்தி வைக்க முடியும் என்று கேட்டீர்கள் என்றால், திருவருட்சாதனம், அதை நாம் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் ஆசீர்வாதங்களை பெற்று தருகின்ற ஒரு பிரதிநிதி என்று சொல்லலாம்.
ஒருவர் மற்றொருவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமே திருமணத்தை திருவருட்சாதனமாக மாற்றுகின்ற ஒரு நிகழ்வு. திருமணத்தை ஒரு திருவருட்சாதனமாக மாற்றுகின்ற ஒரு நிகழ்வு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் என்று அந்த ஆசீர்வாதமாக இருப்பதன் மூலம் மாத்திரமே ஒரு திருமணம் என்பது திருவருட்சாதனமாக மாற முடியும். அதை நாம் இன்றைய உலகத்திலே நாம் பல்வேறு கோணங்களில் அதை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும். இந்த திருவருட்சாதனத்தினுடைய இந்த திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தினுடைய அந்த சீரழிவு எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த புனிதத்தை கட்டி காப்பதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பத்தையும் அந்த குடும்பத்திற்கு உரிய ஒரு பொறுப்பும் என்பது நம்முடைய இந்த கத்தோலிக்க திருச்சபையின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதைத்தான் நம்முடைய தொடக்க நூலின் வழியாக ஒரு சின்ன அந்த ஒரு கற்பனை கதையின் மூலம் நான் முடிக்க விரும்புகின்றேன். எப்படி ஒரு திருமணத்தை திருவருட்சாதனமாக நாம் ஏந்தி பிடிக்க முடியும், எப்படி அதனுடைய புனிதத்தை களங்கப்படுத்தாமல் நாம் கடைசி வரை காப்பாற்ற முடியும் என்பதை நாம் ஒரே ஒரு தொடக்க நூலில் இருக்கின்ற ஒரே ஒரு சிறிய ஒரு நிகழ்வு தான். கடவுள் முதலாக அந்த குடும்பத்தை படைத்த புனித அகஸ்டினார் சொல்லுவார், கடவுள் மனிதனை இந்த குடும்பத்தில் படைப்பதற்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தார் என்று. இந்த உலகம் அனைத்தையுமே இந்த குடும்பத்தை படைப்பதற்காக அதன் தயாரிப்பாக படைத்தார் என்று. அப்படிப்பட்ட குடும்பத்தை கடவுள் படைத்து இந்த உலகில் வைத்த உடனேயே ஆதாம் ஏவாள் என்று அந்த அழகான குடும்பத்தை வைத்த உடனேயே ஒரு மூன்றாவது நபர் அங்கே வரும் பொழுதுதான் அங்கே பிரச்சனை வருகின்றது. இந்த இரண்டு பேர் ஒரு உடல் ஒரு நபர் என்று கடவுள் அதை உருவாக்கி வைத்த பின்புதான் மூன்றாவது ஒரு நபர் அங்கே வரும் பொழுது அந்த குடும்பம் சீரழிவதை நாம் காணுகின்றோம். அந்த மூன்றாவது நபராக மட்டும் இருக்க முடியாது. அது ஒரு பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இந்த குடும்பத்தினுள்ளே ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற இந்த இரண்டு நபர்கள் ஒன்றாக இருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த மூன்றாவது விஷயத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது திருமணத்தினுடைய அந்த திருவருட்சாதனம் என்ற தன்மை என்பது ஏந்தி பிடிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அன்பின் மற்றும் ஆல்வின் இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் இங்கே இந்த இடத்திலே இந்த திருவருட்சாதனத்தின் மூலம் இணைகின்ற இந்த நேரத்திலே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மூன்றாவது நபராக அது எதுவாகவும் இருக்கட்டும், ஒரு பணமாகவும் இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தினுடைய சீரழிவான எந்த ஒரு செயல்களும் ஒரு மூன்றாவது நபராக அவருடைய இடையில் வராமல் இவர்கள் முற்றிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கடவுள் இவர்களோடு இருப்பாராக. ஆமென். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் புனிதப்படுத்தியுள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வழங்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்குமாறு இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். ஆல்வின், அன்பின் சோஜி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஆல்வின் என்னும் நான் அன்பின் சோஜி என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். அன்பின் சோஜி என்னும் நான் ஆல்வின் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன்.
இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசி உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் என்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் சோஜி, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதனும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. சிருஷ்டிப்பு முதல் கடவுள் மனுக்குலத்தையும் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதன் நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய்